Hi guys, welcome to Mysteries and Tech. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எப்படி கேட்டகரிஸ் ஆட் பண்ணுறது, எப்படி பேஜஸுக்கு அந்த கேட்டகரிக்கு நம்ம எப்படி ஒரு போஸ்ட்டும் எப்படி கேட்டகரியை செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் கஸ்டமைஸில் இதில் மேனேஜில் இருக்க செட்டிங்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் டூல்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சைட்டில் போய் நம்ம போஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த டெமோ போஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி லோட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் இப்போ கேட்டகரிஸ் இருக்கா, நம்ம இதில் நான் சும்மா ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு காட்டேன். இப்போ ஆட் நியூ கேட்டகரி கொடுங்க. இப்போ கேட்டகரி நேமு அவெஞ்சர்ஸ்னு கொடுத்துக்கலாம். அந்த பேரண்ட் கேட்டகரின்னா நீங்கள் இது அன்கேட்டகரைஸ்டு டிஃபால்ட்டாக இருக்கும். அது நீங்கள் டெமோ போஸ்ட்டு கூட மாற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். அது எந்த ப்ராப்ளமும் வராது. அதில் இப்போ ஆட் நியூ கேட்டகரி இப்போ நான் அவெஞ்சர்ஸ் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு அந்த கேட்டகரி எங்கேயுமே காட்டாது, ஏன்னா நம்ம விசிபிள் பண்ணல. அதனால் இப்போ நம்ம விசிபிள் பண்ணோன்னா இந்த இடத்துல டூல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டூல்ஸில் டிசைன் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் த கஸ்டமைசர் அப்படி வரும். இதில் அதுக்கு முன்னாடி சைட் ஐடென்டிட்டினா செலக்ட் லோகோ உங்களுக்கு இந்த இடத்துல அப்பியர் ஆகும். ப்ளஸ் சைட் டைட்டில் த ட்ரையல்னு போட்டிருக்கேன். டேக்லைன்னா அது சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அது நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட் ஐக்கான்னா இந்த இடத்துல WordPress Wன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம பிக்சருக்கு நம்ம அதில் கரெக்டாக ரெசல்யூஷன் கொடுத்துருப்போம், அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ மெனூஸ் இதுதான் அந்த கேட்டகரி ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த கேட்டகரி ஆட் பண்ணி காட்டுறேன். இது டிஃபால்ட்டாக இருக்குது, ரிமூவ் பண்ணிடுறேன். இது ப்ரௌஸ் நான் எப்படி ஆட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ கேட்டகரி ஆட் பண்ணி இப்போ இதில் கேட்டகரிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்து இது மாதிரி சின்னதாக ஒரு இது சர்க்கிள் மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நீங்கள் இப்போ ரீலோடு கொடுங்க. ரீலோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சு. இப்போ அவெஞ்சர்ஸ் அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெமோ போஸ்ட் அப்படின்னு காட்டும். டெமோ போஸ்ட்டுக்குள்ளே நம்ம அயன்மேன் இதாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் அந்த போஸ்ட் ரைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜ் வந்துடும். இது நார்மலாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ ப்ரௌஸு கிளிக் பண்ணால் உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ரௌஸும் கிளிக் பண்ணுற கூகுள் குரோமுக்கு போகுது. இது எப்படின்னா நம்ம இப்போ ஏதோ ஒரு கஸ்டம் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். இதில் நான் google.com டைப் பண்ணி இதில் நான் கூகுள்னு கொடுத்தேன். அதுதான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், யூஆர்எல் வந்து google.com கொடுத்துருக்கேன். நேவிகேஷன் லேபிளில் ப்ரௌஸும் கொடுத்துருக்கேன். இது ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப்பும் நம்ம கொடுத்து வைக்கலாம். இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்களேன், உங்களுக்கே தெரியும். இன்னும் பாருங்கள், இப்போ இது போடுறேன். இப்போ ப்ரௌஸ் கொடுத்திங்கன்னா நியூ டேப்பில் ஓப்பன் ஆகுதா. அதுதான் WordPressல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செட்டிங்ஸ் தான். நீங்கள் கோடிங் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்னு கூட இல்லை. WordPressனாலே உங்களுக்கு கோடிங்னு இல்லை, எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கோடிங்கில் வேணும்னாலும் ரன் பண்ணால், இல்லைனா கூட அப்படியே விட்டுடலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ விஜெட்ஸ், இதுதான் ஒரு முக்கியமானதே WordPressல. ஏன்னா விஜெட்டில் தான் நிறைய இப்போ ஆடியோ பிளேயரை நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், ஆத்தர்ஸ் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ் நான் என்னென்ன பிளாக்ஸை இந்த WordPress அக்கௌண்ட்டை வச்சு ஃபாலோ பண்ணுறனோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பிளாகோட ஸ்டேட்ஸ்னால் மற்றவங்க காட்டுறது, இந்த வெப்சைட்டுக்கு இந்த பிளாகுக்கு எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க டெய்லி, அந்த டிராஃபிக்கை நம்ம இதில் இது மூலமாக நம்ம காட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸ் ட்ராப் டவுன் இப்போ நம்ம அந்த இடத்துல ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து க்ரியேட் பண்ணோம்ல, அந்த இடத்துல அது பதிலாக இதில் கூட நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ண கேட்டகரியை நம்ம இதில் ஷோ பண்ண வைக்கலாம் ட்ராப் டவுனாக. அதுதான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சர்ச் நிறைய கஸ்டம் HTML, நீங்கள் கஸ்டமாக சின்ன HTML ஏதாவது கோடு வேணும், ஒரு இமேஜை மட்டும் சின்னதாக போட்டு வைக்கணும் அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா கூட நீங்கள் கஸ்டம் HTML கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாலோ பட்டன். நெக்ஸ்ட் அவதார் ப்ரொஃபைல்னால் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அங்கே டிஸ்பிளே ஆகும். லிங்க்ஸ்னால் நீங்கள் எதாவது லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் RSS சோஷியல் ஐக்கான்ஸ்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரியும், வாட்ஸ்அப், ட்விட்டர், அதெல்லாம் உங்களுக்கு அந்த சோஷியல் ஷேரிங் பதிலாக இது டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோ டிஸ்பிளேஸ் எ வீடியோ ஃப்ரம் யூடியூப் ஒரு Vimeo ஆர் அனதர் ப்ரொவைடர். யூடியூப்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வீடியோவை
வீடியோவை உங்களுக்கு காட்டும். ஆனால் யூடியூப்பில் தான் ப்ளே ஆகும். இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு விஜெட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ச், அது நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ சர்ச்சுன்னு இருக்கா, இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஆட் பண்ணால் ப்ரிவியூ உங்களுக்கு வரும் பாருங்கள். ப்ரிவியூ உங்களுக்கு பாருங்கள். இப்போ நான் 2 சர்ச் கொடுத்துருக்கேன், அதனால் 2வது வந்திருக்கு. இப்போ நான் டெலிட் கொடுத்துட்டேன்னா 1 போயிடும். நம்ம இந்த இடத்துல நம்ம சர்ச் கொடுத்துலாம். இதிலே நீங்கள் மேலே வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபூட்டர் இல்லாமல் உங்களுக்கு ஹெட்டரில் போய் ஆட் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா இது சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்படி சுத்தம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இப்படி கொடுத்துட்டு நம்ம கேட்டகரிஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தீம்ஸை விட உங்களுக்கு டூல்ஸில் ப்ளகின்ஸ், இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ளகின்ஸ் இல்லாமல் WordPress இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ப்ளகின்ஸு தான் மெயின், வேர்ட்ப்ரெஸ்க்கே மெயின் ப்ளகின்ஸ் தான். அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு இந்த சைட்டில் ஒரு போஸ்ட்டுக்கு இங்கே பாருங்கள். இப்போ டெமோ போஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மறக்காமல் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி டவுட்ஸ் இருக்கோ, என்னென்ன மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸில் இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் எனக்கு இது ஆட் பண்ணித்தாங்க அப்படின்னு எதாவது கேட்டால், எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எல்லாமே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் டேக்ஸ், இது சர்ச் இன்ஜின். நாம் நார்மலாக யூடியூப் டேப்ஸ் கொடுக்குறோம்ல. இப்போ ஹவு டு மேக் அ வெப்சைட் அப்படின்னு கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ அது ஒரு டேக்காக ஃபார்ம் ஆகிடும். பார்த்தீங்களா, யூடியூப்பில் ஃபார்ம் ஆகிற மாதிரியே தான் எல்லாமே டேக்கு. யூடியூப்பில் இதுக்கு மேலே சர்ச் இன்ஜினில் வரத்துக்கு, அதே தான் இதுலேயும் கூகுள் சர்ச் இன்ஜினில் வரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் ப்ளேலிஸ்ட் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கண்டினியூபிலிட்டி இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ், எதாவது கிளாரிஃபிகேஷன் எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.